வணக்கம். இன்றைய நாளில் கவனம் ஈர்த்த செய்திகளை பார்க்கலாம். ஓணம் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் கேரளா இப்போதே களை கட்ட தொடங்கிவிட்டது. ஓணம் கொண்டாட்டங்களில் முக்கியமானது படகு போட்டிகள். ஆலப்புழாவில் நேரு கோப்பை படகு போட்டிகள் நாளை தொடங்குகிறது. இன்ஸ்டாகிராம் பதிவின் மூலம் கணவரை விவாகரத்து செய்த துபாய் இளவரசி தனது காதலரை விரைவில் கரம் பிடிக்க உள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் பிரதமரும் துபாய் அரசருமான ஷேக் முகமது பின் ரஷீத் அல் மக்தூமின் மகள் ஷேகா மக்ரா அல் மக்தூம். இவருக்கும் பிரபல ராப் இசை கலைஞரான பிரெஞ்சு மொண்டானாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது. இவ்விருவரும் 2024 முதல் காதலித்து வருகின்றனர். இதற்கு முன்பு ஷெக்கா மக்ராவுக்கு ஷேக் மனா பின் முகமது என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் கணவர் வேறு ஒரு பெண்ணோடு உறவில் இருந்ததால் அவரை விவாகரத்து செய்வதாக கடந்த ஆண்டு இன்ஸ்டாகிராமில் ஷேகா மெக்ரா அறிவித்தார். விவாகரத்துக்கு பிறகு தனது பிராண்டின் கீழ் டிவோர்ஸ் என்ற பெயரில் ஒரு வாசனை திரவியத்தையும் அவர் அறிமுகப்படுத்தினார். குற்றத்திலிருந்து விலகி வாழுங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள். இது ஒடிசாவைச் சேர்ந்த மனோஜ்குமார் சிங் என்ற யூடியூபரின் போதனை மொழிகள். மனோஜ்குமாரின் நல்லொழுக்க போதனைகளுக்கு ஏராளமான ஃபாலோவர்ஸ் உண்டு. ஆனால் இது மனோஜ்குமாரின் ஒரு முகம்தான். மனோஜ்குமாருக்கு இன்னொரு முகம் உண்டு. அடிப்படையில் அவர் ஒரு திருடர். பகல் நேரங்களில் வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையடிப்பதே மனோஜ்குமாரின் தொழில். ஓய்வு நேரங்களில் யூடியூப் வீடியோவில் குற்றங்களுக்கு எதிராக போதனை. ବିଭିନ୍ନ କାରଣ ସକାଶେ ମଣିଷ ବିଭିନ୍ନ ପ୍ରକାର ଅପରାଧରେ ଲିପ୍ତ ରହିଥାଏ। କେତେକ ବ୍ୟକ୍ତି ବଂଶାନୁକ୍ରମିକ ଭାବରେ ଅପରାଧ କରିଥାଏ। சமீபத்தில் ஒரு தம்பதியினர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் மனோஜ்குமாரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 200 கிராம் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டுள்ளன. மனோஜ்குமார் மீது ஏற்கனவே 10க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் அவர் ஜாமீனில் வெளியே வந்த பிறகும் திருட்டு தொழிலை விடவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உலக நாடுகளின் வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவித்து வரும் நிலையில் சவுதி அரேபியாவின் மைய வங்கி மட்டும் வெள்ளியை அதிகமாக வாங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சவுதி அரேபிய வங்கியின் இந்த வியூகம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என நிதித்துறை நிபுணரான கீர்த்தன் ஏஷா தனது லிங்க்டின் தளப்பதிவில் கூறியுள்ளார். உலக அளவில் மின்னணு சாதனங்கள் பயன்பாடு மிக அதிக அளவில் உயர்ந்து வரும் நிலையில் அதில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களில் ஒன்றான வெள்ளிக்கு தேவை அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் வெள்ளியின் விலை உலக அளவில் வரலாறு காணாத அளவு உயர்ந்துள்ளது. தங்கத்தின் விலையேற்ற வேகத்தை விட வெள்ளியின் விலையேற்ற வேகம் அதிகமாக உள்ளது. தங்கத்தில் செய்வதை விட வெள்ளியில் இரட்டிப்பு முதலீடு செய்யலாம் என ஒரு தரப்பு முதலீட்டு நிபுணர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். வெள்ளி சிறந்த முதலீட்டு பொருள் என அறிவுறுத்தப்படும் நிலையில் சவுதி மைய வங்கி அதை அதிகம் வாங்குவது கவனம் பெறுகிறது. இந்தியாவின் முன்னணி கலைக்கூடங்கள் இணைந்து நடத்தும் சிறப்பு புகைப்பட கண்காட்சி சென்னையில் தொடங்கியுள்ளது. மும்பையின் கெமோல்ட் பிரெஸ்கோட் ரோட் சாட்டர்ஜி மற்றும் லால், டெல்லியின் வடேரா ஆர்ட் கேலரி, கொல்கத்தாவின் எக்ஸ்பெரிமெண்டர் மற்றும் சென்னையின் அஸ்விதாஸ் ஆகியவை இணைந்து இந்தியாவின் சமகால படைப்புகள் என்ற தலைப்பில் எழும்பூரில் உள்ள லலித் கலா அகாடமி அரங்கில் கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளன. மொத்தம் 37 கலைஞர்களின் 100க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பாலினம், வரலாறு, சுற்றுச்சூழல் மாற்றம், நகரச்சூழல், அரசியல் உள்ளிட்ட 6 முக்கிய தலைப்புகளை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட துணி ஓவியங்கள், உலோக ஓவியங்கள் மற்றும் மரக்கட்டைகளால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள் பார்வையாளர்களை ஈர்த்துள்ளன. அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியை பொதுமக்கள் இலவசமாக பார்வையிடலாம் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். தங்கள் தயாரிப்புகளை கொச்சைப்படுத்துவதை நிறுத்துமாறு ஆப்பிள் மற்றும் சாம்சங் நிறுவனங்கள் சியோமி நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளன. அண்மையில் ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸின் கேமரா சியோமி 15 அல்ட்ராவின் கேமராவை விஞ்சும் என நினைப்பவர்களுக்கு ஏப்ரல் ஃபூல் என சியோமி நிறுவனம் விளம்பரம் வெளியிட்டிருந்தது. அதேபோல் சாம்சங் தயாரிப்புகளை தாக்கி விளம்பரங்களை வெளியிட்டிருந்தது. இதையடுத்து ஆப்பிள், சாம்சங் நிறுவனங்கள் இந்த நோட்டீஸை அனுப்பியுள்ளன. நீரிழிவு நோய்க்கு தினசரி இரத்த சர்க்கரை பரிசோதனை முக்கியமா அல்லது HbA1c பரிசோதனை முக்கியமா? இந்த கேள்வி பலருக்கும் உண்டு. இதற்கு மருத்துவர்கள் அளிக்கும் பதில் இதுதான்: இரண்டுமே முக்கியம். தினசரி பரிசோதனை உணவு மற்றும் உடற்பயிற்சி போன்ற அன்றாட செயல்பாடுகள் இரத்த சர்க்கரை அளவை எப்படி பாதிக்கின்றன என்பதை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உதவும். ஆனால் HbA1c பரிசோதனை
கடந்த 3 மாதங்களின் சராசரி இரத்த சர்க்கரை அளவை காட்டி சர்க்கரை நோயின் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டை பற்றி தெளிவான தகவலை கொடுக்கிறது. எனவே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த இந்த 2 பரிசோதனைகளையும் இணைத்து மேற்கொள்வதே சிறந்தது என்கின்றனர் மருத்துவர்கள். தெலங்கானா மாநிலம் மேடக் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக புகழ்பெற்ற எடுப்பயல திருமலை கோயில் வெள்ளத்தில் மூழ்கியது. மஞ்சிர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கோயில் வளாகம் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் கோயில் தலைமை பூசாரிகள் ராஜகோபுரத்தில் வழக்கமான பூஜைகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நிலைமை சீரானதும் கோயில் மீண்டும் திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் பாஜக எம்எல்ஏவின் பாதுகாவலர் ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். பாஜக எம்எல்ஏ சுரேஷ் காரியாவும் அவரது பாதுகாவலரும் ஆற்றை கடந்து சென்றனர். அப்போது பாதுகாவலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். அருகில் இருந்தவர்கள் அலறியதை அடுத்து மாநில பேரிடர் மீட்பு படையினர் விரைந்து சென்று மீட்டனர். பீகாரில் நடைபெறும் ஆசிய கோப்பை ஹாக்கியை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி முதல் ஆட்டத்தில் சீன அணியை எதிர்த்து விளையாடியது. விறுவிறுப்பான ஆட்டத்தில் 4-3 என்ற கோல்கள் கணக்கில் இந்திய அணி போராடி வென்றது. கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் ஹாட்ரிக் கோல்கள் அடித்து வெற்றிக்கு வழிவகுத்தார். மற்றொரு ஆட்டத்தில் ஜப்பான் அணி கஜகஸ்தான் அணியை 7-0 என்ற கோல்கள் கணக்கில் வென்றது. இந்திய அணி அடுத்த ஆட்டத்தில் ஜப்பான் அணியை எதிர்த்து விளையாடுகிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.